ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசியாக நல்ல டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் இதில் 3 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வர்றது வரைக்கும் இது நல்லா வதக்கி விடுறேன். நம்ம இதில் உப்பு சேர்த்து வதக்கி விடுறதுனால வெங்காயம்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி போல் வந்துடுச்சு. அடுத்து நான் இதில் 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்தா போதும். வேறு எந்த மசாலாவுமே நம்ம இதில் சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மசாலாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். 2 நிமிடம் போல் வதக்கி விடுறேன். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாவில் பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. அடுத்து நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து சேர்க்குறேன். நான் இதை வேக வைக்கிற நேரமே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறேன். இது கூடவே 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காய்ந்த பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணீரில் நல்லா ஊற வைத்த பிறகு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விடுறேன். மசாலா கூட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லைட்டாக வதக்கிய பிறகு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 3லேருந்து 4 நிமிடம் வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 4 நிமிடத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்ஸ்க்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு முட்டையை 4ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிரெட் ஸ்லைஸில் உள்ள அவுட்டர் லேயர் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை லைட்டாக விரிச்சிடலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுட்டு லைட்டாக விரிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விரித்து விடுங்க. இதே போல் தின் ஷீட்டாக வரது போல் நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், பிரெட் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே போல் எல்லா பிரெட்டையுமே விரித்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதில் மசாலா எல்லாம் வச்சிடலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் மசாலாவை கொஞ்சமாக வைக்கிறேன். இது மேலே ஒரு சின்ன பீஸ் முட்டை வைக்கிறேன். அடுத்து இந்த சைடு எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக மைதா கூட தண்ணீர் சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணீராக இல்லாமல் லைட்டாக திக்காக இதே போல் எடுத்துக்கோங்க. இனி நான் இதை பிரெட் சைடில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விடுறேன். எல்லா சைட்லேயுமே இதை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இனி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சைடையும் சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அடுத்து ஒரு கார்னர் எடுத்து சென்டரில் கொண்டு வந்து மறுபடியும் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இதே போல் அடுத்த கார்னரை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்துடலாம். ஏதாவது கிராக் வந்து அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா பேஸ்ட் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப சூப்பராக ஒட்டி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே போல் நம்ம எல்லா ப்ரெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பிளேட்டில் 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலக்கி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது திக்காக இல்லாமல் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறது மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்யூடாக கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட்டை மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம மைதாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சைட்லேயும் இதை நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்து நம்ம இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிடலாம். நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ்லேயே நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா ப்ரெட்லேயும் ஸ்டஃபிங்ஸ் வைத்த பிறகு நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்டு ப்ரெட் எல்லாத்தையுமே இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெளியே உள்ள லேயர் எல்லாமே லைட்டாக கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் எல்லா ஸ்டஃபிங்குமே நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடுறேன். ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது.
ஈவினிங் டீ டைமில் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட நம்ம இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது லைட்டாக டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.